ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, இந்த அம்மாவினை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய். ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த தாயானவள் நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. என் தங்க குழந்தையே, இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. என் தங்க குழந்தையே, எதிரிக்கும் கூட என் பிள்ளை நீ நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த தாயானவளிடமிருந்து எந்த தவறானவர்களும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் அதிலிருந்து விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த தாயானவளினுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த சமயபுரத்து மாரியம்மன் சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை போல. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது? என் பிள்ளையே, அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகின்றது என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அம்மா, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலைமையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு துளியளவும் இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. என் தங்க குழந்தையே, நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அவர்களால் உனக்கு எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது. உனக்கு அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவள் அவர்களை தண்டித்து விடுவேன் என்ற பயம்தான் அவர்களுக்கு வர வேண்டும்.
இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே என் பிள்ளையே. துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் துரோகம் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையிலையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். அதனால் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை, ஒரு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு, இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடுவேன். என் செல்ல குழந்தையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த தாயானவள் நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனைகள் வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன என் தங்க குழந்தையே? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் என் தங்க குழந்தையே. மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மன்னிப்பும் இந்த தாயானவளிடத்திலிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா என் தங்க குழந்தையே? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் என் தங்க குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடத்தின் கோபம், என் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இதுவோ எதுவுமே செய்ய வேண்டாம், கடவுள் எதுவுமே விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அது வெறும் கல்லென்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது அவர்களுக்கு உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்து நீயும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக பதிந்திருக்கும். இது போன்ற சூழ்நிலைகள் என்று நின்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை உன்னால் பெற முடியும். நீ இப்பொழுது அதனை பெற்றிருக்கின்றாய். அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த புண்ணியத்தால் மட்டும்தான் உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. ஆனாலும் கூட அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக உனக்கு தோன்றுகின்றது என் தங்க குழந்தையே. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. ஏனென்றால் அது மிகப்பெரிய புண்ணியம்.
அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி, தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடவே விடாது. அது உனக்கும் தெரியும். உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இந்த தாயானவளினுடைய அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. நிச்சயமாக யார் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என் குழந்தையே. இப்படி நினைத்தாலும் கூட உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் போட்டியும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் நீ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நீ அமைதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. தெய்வத்தின் நன்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதனை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் தங்க குழந்தையே. உனக்கு காவலாக நான் இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரன் என் தங்க பிள்ளையே. இதுதான் வேண்டும் என்று, இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றாய் என்றால் நிச்சயமாக ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன்னின் முன்னால் வந்து கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று அடம் பிடித்தேன். ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே. இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் போய்விட்டாயே. இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதனை வேறு தராமல் இருந்திருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறிய பின் அதனை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று நீ சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே. இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு தெய்வத்திடமும் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று எப்பொழுதும் நீ தெய்வத்திற்கு உத்தரவிடக்கூடாது. அது எனக்கு சரிவரும் என்றால் மட்டும் செய். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்க போகின்றது. பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே. இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே என் தங்க குழந்தையே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய் என் குழந்தையே. நீ மட்டும் உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே. உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காத்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நான் தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இல்லை என்று ஒரு நாளுமே நான் மறுக்கவில்லை. என் குழந்தைக்கு இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக அதை தாண்டி வர முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த மனவலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதனை சொல்லிவிடவும் முடியாது. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவில்
அளவிற்கு தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னிடம் உள்ள சில குணங்கள் உன்னிடம் உள்ள தெய்வத்திற்கும் பிடித்திருக்கின்றது. உன்னுடைய குணம். என் செல்ல பிள்ளையே, அம்மா நீ என் செல்ல பிள்ளை, தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் தங்க குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது என் பிள்ளையே. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதனை வேண்டும் என்று உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து நீ கொண்டிருக்க கூடாது. என் தங்க குழந்தையே, எந்நாளுமே உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரி. என் குழந்தையே, இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்றும் அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ கேட்டாயானால் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஒருவேளை நீ கேட்ட அந்த ஒரு விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? என் குழந்தையே, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன் அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன். உனக்கு முன்னால் கண்ணீர் சிந்தினேன் என்று நீ அதே விஷயத்தை என்னிடம் சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு தோல்விகளை கடந்த பின் தான் வெற்றியை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நடந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு நிச்சயமாக இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. என் குழந்தையே, இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே, எத்தனை சோதனைகள் வந்தாலுமே என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாராலும் கிடையாது என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய். உன் மனது கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும். நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாய், ஆனால் நிச்சயமாக என் குலத்திற்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும். கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷத்தை எண்ணிப்பார். ஏனென்றால் மகிழ்ச்சியோடு இனி நீ வாழப்போகின்றாய். என்றும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்ய வேண்டியது இந்த தாயானவளினுடைய பொறுப்பாகும். அம்மா ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு தள்ளி நான் நிற்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற பரிசை கொடுத்து உன்னை சந்திக்கும் நேரம் நான் காவலாக இருப்பேன். உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து